வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான்வெஜ் குழம்பு எல்லாத்தையுமே தோக்கடிக்கக்கூடிய கருப்பு சுண்டல் வச்சு சூப்பரான குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உடனே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் வரணும் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சன்னமாக. கூடவே வந்து ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்துட்டு ஒரு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய வெங்காயத்தோடைய சைஸை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தக்காளி வந்து ஒரு 6 போல் ரொம்ப சின்ன சின்ன தக்காளியாக 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஃபைனாக கட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுண்டல் இருக்குல்ல, கருப்பு சுண்டல், இதை முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சு இதை வந்து ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்ட உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது சோம்பு வந்து பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு, கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி இது பாதி அது பாதி செஞ்சுருக்கேன். ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரெண்டையுமே சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 6 குட்டி குட்டியாக தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமே சாஃப்ட் ஆகிடும். இது கூட இந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக வரமிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் இருக்குல்ல அந்த தூள் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் தூளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நம்ம கிட்டத்தட்ட நான்வெஜ் குழம்பு மாதிரி செய்கிறனால கொஞ்சம் கரம் மசாலா கூடுதலாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த சூட்லேயும் நல்லா வதக்கி விடணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க, இல்லைனா மசாலாலாம் கரிஞ்சிரும். ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதில் நீங்கள் கருப்பு சுண்டல் தான் சேர்த்து செய்யணும்னு இல்லை, வேறு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து செய்யலாம். இல்லை வெள்ளை சுண்டல் அது மாதிரி பட்டாணி எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். உருளைக்கிழங்கு அது மாதிரி உங்கள் விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து செய்யலாம். நான்வெஜ் சேர்த்தும் செய்யலாம். முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதே சூட்டில் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூடி தேங்காவை வந்து இதே மாதிரி நல்லா ஃபைனாக துருவிட்டு அரைச்சிக்கணும். நல்லா துருவிட்டு அரைச்சிக்கோங்க. பின்னாடி உள்ள தோல் அந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் வரக்கூடாது. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுமே ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். பட்டை கிராம்பு வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த வேக வச்சுருக்கோம்ல சுண்டல், கருப்பு சுண்டல், அது கூட இதை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றிட வேண்டாம். ஏன்னா அதில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். நம்ம கீழே ஊற்றிட்டோம்னா சத்துக்கள்லாம் வெளியே போயிடும். ஸோ அதனால் அது கீழே ஊற்றிடாதீங்க. அது கூடவே குழம்பு வச்சுடுங்க. மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் போல் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஒரு பக்கம் நல்லா இட்லி சூடாக வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. குழம்பு பார்த்திங்கன்னா இட்லிக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கூடவே தோசைக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வேலைக்கு போகிற லேடிஸாக இருக்கீங்கன்னா ரொம்பவே இந்த குழம்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஒரு நேரம் இந்த குழம்பு மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் இட்லிக்கு, மதியானம் சாப்பாட்டுக்கு, நைட்டு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு சூப்பரான குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய், தேங்க்யூ.